இன்னைக்கு குமரஞ்சேரி முருகர் கோயிலை பார்க்கறதுக்காக ஃபேமிலியோட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயில் உள்ளே போய் பார்ப்போம். கோயில் உள்ள போனோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வழுக்கு கருப்பூர ஏற்றுற இடம். கோயில் எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பூர வழுக்கு ஏற்றுற இடம். அதில் ஒரு கருப்பூரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு கருப்பூரத்தை ஏற்ற வச்சோம். கருப்பூரத்தில் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே போனோடனே என்னாச்சுன்னா மரத்தில் ஊஞ்சல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இது ஒரு சிலை ஒன்று இருக்குது, சாமி சிலை. அப்புறம் அந்த அங்கே ஒரு கருப்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் கருப்பூரத்தை ஏற்றிட்டு அங்கே சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள முருகர் அலங்காரம் பண்ணுறாங்க. அதை போய் பார்க்கலான்னு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து அலங்காரத்தெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் நின்று நடந்தோம். அலங்காரமாக நல்லா பண்ணி நடந்தாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இப்போ அதெல்லாம் தான் காமிச்சாங்க. அதெல்லாம் சாமி இது பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் சாமியும் அங்கே போய் பார்த்துன்னு வரணும். நல்லாவும் அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்தது சாமி பார்க்கறதுக்கு. அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்தது, வச்சுருக்காங்க பாருங்கள். முருகர் அவ்வளோ சூப்பராக இருந்தார் பார்க்கறதுக்கு. கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் பார்த்துட்டு ஈஸியாக இது பண்ணிவிட்டு வந்தோம். முருகர் அவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். அதை முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து கோயிலை சுற்றி பார்க்க வந்தோம். கூட்டமும் இல்லை, காலியாக தான் இருந்தது. இந்த கோயிலை பற்றி செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் கூட்டம் இருக்கும், மற்ற டைம் எல்லாம் காலியாக தான் இருக்கும். அதனால் கோயிலை கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வெளியே கொண்டா கோயிலாண்ட உட்காரலான்னு போயிட்டோம். உட்காந்துட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு